ஆனா ஒரு இடியை இந்த இடைக்கு பிறகு தளபதி விஜய் அடுத்த அரசியல் வாழ்க்கையை எப்படி பயணிக்கப் போகிறார் என்பதுதான் பல குழப்பங்களோட இப்போது விஜயின் கட்சிகள் கூட்டமைப்பாக இருக்கிறது. அவருக்கு உதவியாக இருந்த செயலாளர்களும் பொருளாளர்களும் எல்லாம் இப்போது ஓடி மறைந்து கொண்டே இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழலில் இப்போது தளபதி விஜயின் கட்சி ஒரு சூழலில் இருக்கிறது. இது ஒரு திட்டப்பட்ட ஒரு பழிவாங்கலா என்று நமக்கு மொத்தத்தில் ஒரு குழப்பத்தை ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறது. இந்த மாதிரி விஷயத்தில் தான் விஜய் கவனமாக இருக்க வேண்டும். நமக்கு ஏற்கனவே எச்சரித்திருக்கிறார். ஆனாலும் இப்போது எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைப்பதற்கான ஒரு அளவுக்கு ஒரு விஷயத்தின் ஐடியாவை திட்டம் தீட்டி கொண்டு வந்திருக்கிறார். உயிர் போன அத்தனை குடும்பங்களுக்கு தலா 20 லட்சம் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் வழங்க இருக்கிறார் தளபதி விஜய். இது முக்கியமாக ஆட்சியில் ஆண்டு கொண்டிருக்கும் ஒரு முதலமைச்சர் செய்கின்ற ஒரு உதவி. அதுவும் வெறும் 2 லட்சம் 3 லட்சம் செய்து கொண்டிருந்தார்.